வழக்கம்போல் இன்றும் காலையில் தோட்டத்திற்கு சென்றேன். அங்கு சென்று பார்த்த பொழுது சில காய்கறிகள் அதிகமாக காய்க்காவிட்டாலும் காய்த்த காய்கறிகளில் சில பறிக்க வேண்டிய பருவத்தில் இருந்தன. எனவே இன்று அவசியம் அவற்றை பறிக்க வேண்டும் என்று கருதி ஒவ்வொன்றாக பறிக்க துவங்கினேன். அதில் சீனி அவரைக்காய் என்று சொல்லக்கூடிய கொத்தவரங்காய் பிஞ்சாக இருந்தாலும் முத்துவதற்கு முன்பு பறித்து சமைத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக பறிக்க துவங்கினேன். பறிப்பதற்கு கொஞ்சம் வாகுவாக இல்லை. எனவே குனிந்து நீண்ட நேரம் பறிக்கவும் முடியவில்லை. எனவே அதன் அருகிலே உள்ள சின்ன ஒரு வரப்பில் அமர்ந்து முடிந்த மட்டும் ஒவ்வொன்றாக பறித்து பார்த்தேன். அடுத்து ஒரே ஒரு பீர்க்கம் காயும் நீண்ட நாள் பறிக்கப்படாமல் இருந்தது. அதனையும் இன்று பறிக்க வேண்டும் என்று பறித்தேன். காம்பு பகுதியில் ஓரளவு கட் பண்ணி பறித்து விடலாம் என்று பார்க்கையில் அந்த காம்பு பகுதி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் போல் கழுத்துக்கு கீழே பறித்ததுனால சிறிது காய் சேதாரமாகி அதுக்கு பின்னாடி தான் அந்த பீர்க்கங்காயை பறிக்க முடிஞ்சிச்சு. அது போக இந்த பறித்த கொத்தவரங்காய் தவிர்த்து வேறு காய்கள் எதாவது இருக்கான்னு பார்த்தோம். பார்க்கும்போது வெண்டைக்காய் கொஞ்சம் தென்பட்டுச்சு. அதுவும் ஓரளவு நல்ல நிலையில் தான் இருந்துச்சு. அந்த கண்ணில் பட்ட வெண்டை காய்களையும் விடாமல் பறித்துவிட்டு கொஞ்சம் மண்டி இருக்கக்கூடிய புல்லுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உட்கார்ந்துருந்ததுனால வசதியாக இருந்துச்சு, கொஞ்சம் எடுத்து போட்டேன். இருந்தாலும் நிறைய புல் இருக்குது. அதையும் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். இன்றைக்கி அமர்ந்து வேலை பார்க்கக்கூடிய அந்த மொபைல் சேரை ஸ்டூலை கொண்டு வரல. இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் காய்கறிகள் பறிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். கற்கள் இருக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சின்ன கல்லில் உட்காந்து இந்த வேலைகள் பார்ப்பது என்பது ரொம்ப கஷ்டமான ஒன்றாக இருந்தது. அதனால் வேறு வழி இல்லாமல்
முதல்ல வந்து கோட்டையில் இந்த அறை மேலேயே உட்காந்துட்டேன். அப்போ தான் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காய்களை தான் பறிக்க முடியும்னு சொல்லி பறிச்சாச்சு. அடுத்து உள்ளுக்குள்ளேயும் வந்து சில காய்களை பறிக்கணுமேட்டு திரும்ப இந்த கோட்டையை மேலே ஏறி அந்த பக்கம் உள் பக்கமாக போய் அதுக்கு முன்னால் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றிடலாமேன்னு பார்த்தேன். இருந்தாலும் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம்னா சில செடிகள் வந்து காய் பறிக்கையில் கையோடு வந்துடுது. ஏன்னா வேர் வந்து சில செடிகளுக்கு அதிகமாக விடாமல் மேல் மட்டத்திலேயே வேர் இருக்கிறதுனால தண்ணி ஊற்றின உடனே செடிகள் வந்துடுது. அப்படி கொத்தவரங்காய் செடிகள் 1-2 இருந்துச்சு. இன்றைக்கி அறுவடையின் போதும் அதே மாதிரி 1-2 செடிகள் கையோடு வந்து விட்டன. இருக்கட்டும், ரொம்பவும் அடர்த்தியாகவும் செடிகள் இருந்தாலும் முளைக்கிறதுக்கு வளர்கிறதுக்கு சிரமப்படுங்க. இருந்தாலும் இந்த களைகளெல்லாம் கட்டாயம் எடுக்கணும். பார்ப்போம். அடுத்து மழை பெஞ்சிச்சுன்னா கூட ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் அதே நேரத்தில் மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம தோட்டத்துக்குள்ளே இப்படி வர முடியாது. வெண்டைக்காயத்தை பறிக்கிறாரு நண்பர். பறிச்சுக்கிட்டு இருக்கேன். வெண்டைக்காயும் நல்லாவே இருக்கு. இது சீனி அவரைக்காய்ன்னு சொல்லுவோம். கொத்தவரங்காய் தான். அந்த கொத்தவரங்காயும் சமையல் பண்ணும்போது நல்ல ருசியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இனிப்பு சுவை கூட்டி அருமையாக இனிப்பாக இருந்தது என்று வீட்டில் சொன்னாங்க. இருக்கட்டும். அப்படி முடிஞ்ச மட்டும் ஒரே ஒரு பீர்க்கங்காய், கொத்தவரங்காய், அடுத்து சில வெண்டைக்காய்கள், இப்படி எல்லா காய்களையுமே பறிக்கக்கூடிய பருவத்தில் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காய்களையும் ஒரு சேர பிடுங்கியாச்சு. அதுக்கு பின்னாடியும் ஓரளவு தண்ணி ஊற்றாமல் இருக்கிறது நல்லதில்லைன்னு தோணுனதுனால இந்த அதாவது சின்ன பிளாஸ்டிக் வாளியை எடுத்து தண்ணி ஊற்றிட்டு அடுத்த கட்டமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய புதிதாக போட்டு வளர்ந்து வரக்கூடிய அந்த காய்கறி செடிகளையும் போய் பார்த்து அதுக்கும் கொஞ்சம் நீர் வார்த்து அதுக்கு பின்னாடி தான் இங்கே இந்த ஹார்வெஸ்ட் ஆரம்பித்தேன். அந்த புதிதாக வளர்ந்து வரக்கூடிய அந்த காய் செடிகள் போக நேற்றைக்கு முந்தைய தினம், அதாவது 2 நாளுக்கு முன்னால் இஞ்சி கொஞ்சம் போட்டு பார்ப்போமேன்னு மார்க்கெட்டில் இருந்து சின்ன அளவுக்கு இருக்கக்கூடிய இஞ்சிகளாக பார்த்து வாங்கி உதச்சி வச்சுருக்கேன். அதுலேயும் வந்து நல்லா தண்ணி இருந்தால் தான் முளைக்குமா. தண்ணி மட்டும் இல்லாமல் அதுகளுக்கு மணல் சாரியான
இடங்களும் வந்து நிறைய வேணும். இந்த அறுவடையின் போது பிடுங்கிய காய்கள் எல்லாத்தையுமே வண்டியில்